இவரு இங்கே என்ன செஞ்சிட்ருக்காரு? ஏங்க என்னங்க செஞ்சிட்ருக்கீங்க? நாளைக்கு ஆஃபீஸுக்கு கொண்டு போகிற ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கோம்மா. ஏன் என்ன? ஆமாம், ஆஃபீஸ் நாளைக்கு உண்டுல, போகணும்ல, காலையில் போவேன். ஏங்க நாளைக்கு என்ன நாளுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, ஞாபகம் இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமாம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான். காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போங்க, கடையிலே சாப்பிடுங்க. நாளைக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். யாவுமா கோவப்படுக? என்னைக்கு மாதிரி நான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நீ எனக்கு சாப்பிடலாம் தந்து விடுவேல்ல? ஆமாம், நாளைக்கு நான் தந்து விட மாட்டேன். நீங்கள் போங்க. உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்குலேருந்து என் வாழ்க்கையே போச்சு. ஐயோ லூஸு லூஸு. நாளைக்கு நம்ம கல்யாண நாளுன்னு நான் மறக்கலாம் மாட்டேன். நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, அதனால தான் இப்படி பண்ணேன். சரி, எங்கள் கல்யாண நாள் கூட இவருக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சே. இப்போ யாருக்கு தான் என் மேலே பாசம் இருக்குன்னு சொல்லதாரே தவிர என் மேலே பாசமே இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி தரல இந்த வாட்டி. இவன் எங்கே தனியாக இருக்கா? நம்ம வந்தது கூட பார்க்கல போல இருக்கே. ஏன் உமா, நான் வந்ததே நீ பார்க்கல? ஏன் இப்படி வந்திருக்கேங்கண்ணா? தனியாக இருக்கால இருக்கு? வா சின்ன பொண்ணு, நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன், அதுதான் இங்கே தனியாக வந்திருக்கேன். சரி, இப்போ சொல்லு, எதுக்கு இப்படி இருக்க? எப்பவும் சிரிச்ச மாதிரி தானே இருப்ப, இப்போ என்னாச்சு? என்ன விஷயம்? உனக்கே தெரியும்ல சின்ன பொண்ணு, நானும் அவியலை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோன்னு. ஆமாம், அது வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்கள் பழைய காதல் ஜோடிகளாச்சே. எங்கள் 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கவே இல்லை கல்யாணத்துக்கு. கஷ்டப்பட்டு நாங்கள் 2 பேரும் தான் பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே? ஆமாம் உமா, இப்போ என்ன பிரச்சனை அதுக்கு? நாளைக்கு மார்ச் 1ஆம் தேதி எங்களுக்கு கல்யாண நாள். அந்த மனுஷனுக்கு அது ஞாபகமே இல்லை சின்ன பொண்ணு. நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு போயிடுவார் போல இருக்கு ஆஃபீஸுக்கு. எனக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு கூட எடுத்து தரல சின்ன பொண்ணு. அட கிறுக்கி, அதுக்கா நீ இவ்வளோ சோகமாக இருக்க? ஆமாம் சின்ன பொண்ணு, எல்லா வருஷமும் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்து நாங்கள் நல்லா ஹாப்பியாக இருப்போம். இந்த வருஷம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஞாபகமே இல்லை. ஏதாவது வேலை விஷயத்தில் மறந்துருப்பான் உமா. அது எப்படி சின்ன பொண்ணு மறக்குவாங்க? நாங்கள் எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். இந்த 4 வருஷமும் அவரை மறக்காமல் இந்த 5ஆவது வருஷம். இதை எப்படி அவர் மறந்துருப்பாரு? ஆஃபீஸில் ஏதாவது வேலை டென்ஷனாக இருக்கும் உமா, அதனால தான் மறந்துருப்பாரு. இதெல்லாம் போட்டு நினச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? நான் மறக்கல. ஏட்டி, நீ வீட்டிலே தானே இருக்க, உனக்கு இந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்கும். நீ வந்து ஞாபகமாக இருப்ப. அவங்க வெளியே போகிறவங்க நிறைய வேலை விஷயம், நிறைய கமிட்மெண்ட்ஸு எல்லாம் பற்றியும் அவங்களுக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயம்லாம் சில நேரம் மறந்துடும். அதுக்கெல்லாம் நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. இல்லை, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அப்போ நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லு. நீ கடைக்கு போய் உனக்கு, உன் புருஷனுக்கு, கண்மணிக்கு எல்லாருக்கும் நல்லா மேட்சாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கு. ட்ரெஸ்ஸு, கேக்கெல்லாம் நான் வேணால் உன் கூட வரேன். நம்ம போய் ஆர்டர் கொடுப்போம். உன் புருஷனுக்கு நீ சர்ப்ரைஸ் பண்ண நாளைக்கு. நான் ஏன் பண்ணணும்? அவர் தானே பண்ணணும். வேலை விஷயத்தில் மறந்துருப்பார்ல உமா, அதுக்குன்னு நீ கல்யாண நாளுக்கு புதிய ட்ரெஸ்ஸு கூட எடுக்காமல் இருப்பியா? நீ என் கூட வா, நான் ஒரு நல்ல கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் நம்ம ட்ரெஸ்ஸு, கேக்கு எல்லாம் ஆர்டர் கொடுக்கலாம், வா. இருந்தாலும் எல்லா வருஷம் அவர் தானே எடுத்து தருவார். நாங்கள் ஹோட்டலுக்கெலாம் போவோம் தெரியுமா? இந்த வருஷம் அவருக்கு ஞாபகமே இல்லைன்ன போது என்ன கல்யாண நாள்? அதுக்குன்னு இப்படி இருக்கக்கூடாது உமா, சில நேரம் மறந்துருப்பாங்க. உன் இடத்துல நான் இருந்தாலும் எனக்கும் இப்படி தான் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, வா, நம்ம போய் ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வருவோம். வா, நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். என்கிட்ட வண்டி இருக்குல்ல, நம்ம போயிட்டு வருவோம், வா. சரி வா போவோம். நான் உள்ளே போய் பேகு பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரி, போய் எடுத்துட்டு வா, போ. நம்ம ராணி அக்கா என்ன செய்யணும் பார்த்துட்டு வருவோம். வா, எந்த கடைக்கு போகணும்னு சொல்லுமா, அங்கே போகலாம். ஆஃபீஸுக்கு போகலாமா? உனக்கு எங்கே போகணுமா சொல்லு, அங்கேயே போயிடலாம். சரி, அப்போ அங்கேயே போ. சரிம்மா. இவன் என்ன இங்கே நிற்கா? யாரு சின்ன பொண்ணு? நான் சொல்லியிருக்கேன்ல உமா, எங்கள் சித்தி பையன் சென்னையில் படிச்சுட்ருக்கான், கார்த்திக்குன்னு. அவன் தானே நிற்கான் பஸ் ஸ்டாண்டில். சரி போ, என்னன்னு கேட்போம். ஐயோ, சின்ன பொண்ணு அக்கா தான் வராங்க, இப்போ என்னன்னு கேட்பாங்களே, என்ன சொல்லுறதுக்கு? கார்த்தி, நீ எப்போ சென்னையிலேருந்து வந்த? அக்கா, நான் நேற்று வந்திருக்கேன். எனக்கு 2 நாள் லீவ் இருந்துச்சு, அதனால நான் நேற்று தான் வந்தேன். பஸ் ஸ்டாப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ? பைக் எங்க? என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், அதான் நீங்கள் நின்றுட்டுருக்கேக்கா. ஓ அப்படியா, சரி சரி. நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கக்கா?
இது என் ஃப்ரெண்டு கார்த்தி உமா வீட்டு பக்கத்தில் அது பாத்திஸ் வரைக்கும் போயிட்டுருக்கோம். நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணுமா, அதனால போயிட்டுருக்கோம். அப்படியாக்கா, சரிக்கா. என் ஃப்ரெண்ட் இப்போ வந்துடுவா, நீங்கள் போங்க, பரவாயில்ல. சரி. ஐயோ, இவங்க வேற இனி அம்மிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களே, என்ன செய்திக்கு போ. லே கார்த்திக் மச்சான், நீ யாம்லே இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கள் அக்கா வேற என்ன பார்த்துட்டவேன்னு வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவாங்க. எந்த அக்கா? அண்ணா வண்டியில் போகிறாங்களே அவங்களா? ஆமாம், அது எங்கள் அக்கா, அது எங்கள் பெரியம்மா பொண்ணு. ஓ, அது உங்கள் அக்காவோ? சரி, யாம்ல வர சொன்னேன். நீ காலையில் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன விஷயம்? சொல்லுங்க, நீ வா. என்ன கூட ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கே. இல்லை உமா, வெளியில தான் கொஞ்சம் ஆள் நிற்கி, உள்ள அவ்வளோ கூட்டம் இருக்காது. வா, நம்ம உள்ள போய் பார்ப்போம். வா போவோம். சின்ன பொண்ணு, எனக்கு இந்த டிசைனர் சாரி எல்லாம் பார்க்கணும். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உமா. இன்னொரு பிள்ளை நிற்கல, கேட்டு பார்ப்போம். வணக்கம் மேடம், என்ன வேணும் சொல்லுங்க. ஏக்கா, டிசைனர் சாரி எங்கேக்கா இருக்கு, அது காட்டுங்க. டிசைனர் சாரியா மேடம்? வாங்க காட்டுறேன். ஏக்கா, இங்க நீங்க கேட்ட மாதிரி எல்லா டிசைனர் சாரியும் இருக்கும், போங்க உள்ள போய் பாருங்க. சரிம்மா. நான் அவள் பாட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா, நம்ம தான் போய் பார்க்கணுமோ? இல்ல சின்ன பொண்ணு, இங்க ஸ்டாஃப் யாராச்சும் நிற்பாங்க, அவ வேற செக்ஷனா இருக்கும், அதுக்கு தான் நம்ம இங்க போய் பார்ப்போம். வா. வா பார்ப்போம். ஏக்கா, டிசைனர் சாரி காமிங்க. இந்த பிங்க் கலர்ல எடுத்து போடுங்க. பிங்க் கலராக வாங்க போகிறோமா? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு நல்லா இருக்காதோ? நீ நல்ல வெள்ளை தானே, உன் கலருக்கு எல்லாமே நல்லா இருக்குமே. அப்ப நான் பிங்கே வாங்க. சின்ன பொண்ணு, இந்த மஞ்சள் கலர் சேலை நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குமா, ஆனால் இன்னும் வேற ஏதாச்சும் 1-2 பாரு. சரி, அப்ப இன்னும் 2-3 எடுத்து வச்சிருக்கேன், அதை போய் கட்டிட்டு வரேன். சின்ன பொண்ணு, இந்த பச்சை இது நான் அவ்வளோத்துக்கு நல்லா இல்லைம்மா. சரி, அப்ப நின்னுக்கோ, இன்னொன்று இருக்கு, அதையும் கட்டிட்டு வரேன். இது நல்லா இருக்கா? இது உனக்கு சூப்பராக இருக்குமா, இதே எடு. நல்லா இருக்கு. நீயும் பிங்க் கலர் தானே கேட்டுட்டே இருந்த, இது நல்லா இருக்கு, இது எடுத்துக்கோ. நிஜமாவா சின்ன பொண்ணு? ஆமாட்டி, இது உனக்கு அழகா இருக்கு. அப்ப சரி, இதே எடுக்கேன். சின்ன பொண்ணு, இந்த பச்சை கலர் சேலை நல்லா இருக்கா? எனக்கு இதுவும் நல்லா பிடிச்சிட்டு பார்த்துக்கோ. ஆமாட்டி, இதுவும் நல்லா இருக்கு, அப்போ இதையும் எடுத்துரு. அப்படியா? 2 சேலை எடுக்கணுமேனு பார்த்தேன், என்கிட்ட ஏற்கனவே நிறைய இருக்கு. ஆனால் எனக்கு இந்த சேலை நல்லா பிடிச்சிட்டு, உடுக்கிறதுக்கும் நல்லா அழகா இருக்கு. அப்போ இதையும் சேர்த்து எடுத்துருவோமா, நல்லா தானே இருக்கு. சரி, பின்னவா, இது 2 சேலை எடுத்து பில்லை போடுவோம். இனி அவங்களுக்கும் கண்மணிக்கும் எனக்கு சேலைக்கு மேட்சாக ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு எடுத்து கண்மணிக்கு ஒரு ஃப்ராக்கும் எடுக்கணும். சரி வாமா, அப்போ இது 2 பேக் பண்ண சொல்லுவோம். வா. வா போவோம். லட்சுமி, லட்சுமி. நானேக்கா, வாங்கக்கா. ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க? வாங்க. என்ன வாரேம்மா. ஏக்கா வாங்கக்கா, உள்ளே வாங்க. இல்லை வேண்டாம் லட்சுமி, இங்கே இருப்போம், நல்லா காற்றா இருக்கலாம், இங்கே இருப்போவா. வாங்க, டீ போட்டுட்டு வரட்டா? வேண்டாம் லட்சுமி, நான் ஒரு விஷயம் சொல்லதுக்காக வந்தேன். அக்கா இருங்கக்கா. ஏக்கா, யாக்கா அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லையோ? இல்லை லட்சுமி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்னாச்சுக்கா? எப்போவும் நல்லா சிரிச்ச முகமாக இருப்பீங்க, இன்றைக்கி என் மூஞ்சியே வாடி போயிருக்கு. வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையோ? ஆமாம் லட்சுமி, வீட்டில் ஒரே பிரச்சனை. இவைய வேற வீட்டில் இல்லை, எனக்கு என்ன பண்ணதுக்குனே தெரியல. ஏக்கா என்னக்கா ஆச்சு? என்னன்னாலும் சொல்லுங்கக்கா, என்னால் பண்ண முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேன். வீட்டில் ஒரு 2 வாரமாக ஒன்றும் சரி கிடையாது லட்சுமி, எனக்கு என்ன பண்ணதுக்குனே தெரியல. இந்த வீட்டுக்காரவே அவங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் 2 வாரம் ஆகு. இந்த அண்ணன் இன்னும் வரலையாக்கா? இல்லை லட்சுமி, அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. எங்கள் வீட்டுக்காரவங்க தம்பி இருக்காங்கல்ல, வெளிநாட்டிலலாம் இருக்காவ, அதனால் அவங்களுக்கு வர முடியாதனால இவர் போய் நிற்காரு. ஏக்கா 2 வாரமாக பிள்ளைகளை வச்சுட்டு தனியாகவே இருக்கீங்க? இல்லை, அவங்க போன ஒரு 2 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டில் என்னென்னமோ சரி கிடையாது லட்சுமி, எனக்கு எப்படி சொல்லதுக்குனே தெரிய மாட்டேங்கி. நான் என் தங்கச்சியை ஃபோன் போட்டு சொன்னேன், அவள் ஒரு 2-3 நாள் வந்து நின்னா. எத்தனை நாள் தான் அவளும் நிற்க முடியும்? பிள்ளைகளுக்கு டியூஷனு ஸ்கூலு எல்லாம் இருக்கலாம். அவளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டா. வரி அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் வசந்தியும் நம்ம சின்ன பொண்ணு வந்து நின்னான். ஏம்மா, அவளும் 2 வருமா? அவளும் 2 வரும் வந்ததுமே விளங்காத. அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது லட்சுமி, ஒரு 2 வாரம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கேன். எங்கள் பெரிய பொண்ணு சத்யா வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் போட்டாவ, அவளுக்கு உடம்பு சரியில்லை, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. தலை கரங்கி கீழே விழுந்துட்டேன்னா. எப்போக்கா உடம்பு சரியில்லையோ? அவள் தலை சுற்றி கீழே விழுந்து ஒரு 1-1.5 வாரம் இருக்கும். ஸ்கூல்லேருந்து ஃபோன் போட்டாவன்னு சொன்னால, அதுக்கப்புறமேல இருந்துலாம் பிரச்சனையே ஒரு மாதிரி. எப்படின்னா வீட்டில் யாரோ வர மாதிரி போகிற மாதிரி சவுண்டு இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்து நான் பயந்து போய் என்ன செய்து ஒரு நாள் ராத்திரி சின்ன பொண்ணை ஃபோன் போட்டு வர சொன்னேன். ஏக்கா என்னக்கா சொல்கிறீங்க?
அப்புறம் சின்ன பொண்ணு வந்து அன்றைக்கி நைட்டு நின்னா, அவளுக்கு ஏதோ சத்தம் எல்லாம் கேட்டிருக்கு. அடுத்த நாள் அவளும் பயந்துட்டா மாதிரி. அன்னைக்கு அடுத்த நாள் வந்து வசந்தியும் சின்ன பொண்ணு 2 பேரும் வந்து நின்னாங்க. அவங்களும் பார்த்து அப்பா அன்னைக்கு நான் நினச்சி பார்த்தாலே எனக்கு கை காலெல்லாம் இப்போவே நடுங்குது. ஏதோ ஒரு பிள்ளை, ஏதோ ஒரு ஆவி வீட்டுக்குள்ளே பூந்த மாதிரி இருக்கு லட்சுமி. எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. என்னக்கா சொல்கிறீங்க நீங்கள்? ஆவியா? இந்த காலத்தில் யாராச்சும் இதெல்லாம் நம்புவாங்களாக்கா? அதை நான் நேரில் பார்க்க வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் லட்சுமி. எனக்கு அது மேலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இப்போ அடிக்கடி இது மாதிரி விஷயம்லாம் வீட்டில் நடக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏக்கா ஒன்றும் நடக்காதுக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கோயிலுக்கு போனீங்களா? ஆமாம், கோயிலுக்கும் போனேன் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் என் தங்கச்சியும் வந்து நின்னா, அவளை கூட்டிகிட்டு தான் போனேன். போன இடத்துல ஒரு சாமியாரை பார்த்தோம். அவர் தான் விஷயம் எல்லாம் சொன்னார். என்னக்கா சொன்னார்? இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கெட்ட சக்தி வந்திருக்கு, அதுக்குரிய ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அது உங்களுக்கே தெரியாமல் கூட அந்த மாதிரி வந்திருக்கலாம், அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கு, பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை, அந்த பொருள் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை எங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, நம்ம திருப்பி அதட்டே கொடுத்துருவோம், அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுக்காரு. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. ஏக்கா வெளியே கடந்து பிள்ளைகள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டோ? அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் ஆகுமா லட்சுமி? எனக்கு அதான் தெரியல. ஏக்கா நானும் கேள்விப்பட்டிருக்கேன்க்கா, சில நேரம் இந்த மாதிரியெல்லாம் ஆகும். அதுங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பொருளை நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடாலும் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடும்க்கா. எங்கள் ஊர்லேயும் ஒரு சொந்தக்கார பிள்ளை ஒன்று உண்டு. அதுக்கும் இந்த மாதிரி யாருக்கு வெளியே கிடந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து அது வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தியோடது. அது வீட்டுக்குள்ளே வந்த போதுலேருந்து அவங்க வீட்டில் இந்த மாதிரி தான் பிரச்சனைனா. ஆனால் சரி பண்ணிட்டோம், கோயிலுக்கெல்லாம் போய் மந்திரம்லாம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி சரி பண்ணிட்டோம். எனக்கு இந்த பிள்ளைகளை நினச்சா தான் பயமாக இருக்குது. அதுங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா என்னால் தாங்கவே முடியாது லட்சுமி. ராணியக்கா நீங்கள் நிறைய யோசிக்காதீங்க, நம்ம ஏதாவது பண்ணுவோக்கா. நீங்கள் வந்து இப்படி இருக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்லணும், என்ன பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்கி. என் வீட்டுக்காரவங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னால் வந்துடுவாங்க. ஆனால் அவன் எங்கள் அத்தைக்கும் உடம்பு சரியில்லைல்ல, அவங்களே பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு தான் நானும் எதுவும் ஃபோன் போட்டு சொல்லாமே இருக்கேன். நான் இது யார்கிட்ட போய் புலம்புறதுக்குன்னு தெரியல லட்சுமி, அதான் நான் இங்கே வந்தேன். ஏக்கா எங்கள் சொந்தக்காரங்க இப்போ அந்த பிள்ளைக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னல, அவங்க வீட்டில் ஏதோ பூஜையெல்லாம் போட்டாங்க. நான் வேணும்னா ஃபோன் போட்டு கேட்டு பார்க்கேன், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம போய் பார்ப்போங்க்கா. ஒரு வேலை சரியாயிரும்க்கா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னு எனக்கு தாங்கவே முடியாது. சத்தியை வேறு அப்பப்போ தலை சுற்றி கீழே விழுக்கா, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு பயந்து போய் இருக்கா. நாளைக்கு அவளுக்கு பரீட்சை வேறு ஆரம்பிக்கு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. படிச்சுட்டு தான் இருக்கா வீட்டில், இப்போயும் தனியாக விட்டுட்டு தான் வந்திருக்கேன். யார்ட்டையாவது இதை போய் புலம்பணுமே தான் வாங்கிட்ட வந்தேன். ஏக்கா ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் கோயிலுக்கு போய் ஒரு தாயத்து வாங்கி வந்துருச்சு, அவள் கையில் கட்டி விடுங்க, நீங்களும் கெட்டிவோங்க, எதுவும் ஆகாது. பரீட்சையெல்லாம் முடியட்டும்க்கா, நம்ம ஏதாவது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன உதவினாலும் நான் பண்ணுவேன். சரி லட்சுமி. ஏக்கா அந்த அண்ணன் வர வரைக்கும் வேணா நான் உங்கள் வீட்டில் வந்து நிற்கட்டாக்கா, உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஐயே வேண்டாம்மா, உனக்கே காலையில் 3 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். நீ எனக்கு உதவி பண்ணி வந்து நின்னா, உனக்கு உதவி பண்ணதுக்கே ஒருத்தங்க வேணும். நீ ஏன் மாடு மாற்றி வேலை பண்ணுங்க? வேண்டாம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏக்கா நான் வேணா ராத்திரி உங்கள் துணைக்கு வந்து படுத்துக்கேக்கா, உங்கள் வீட்டில் வேணா வந்து நின்றுக்கேன். காலையில் ஒரு 3 மணி 4 மணி போல் நான் வந்துடுவேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அக்கம் பக்கத்தில் எங்கேயா இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நடந்து வரணும்ல. காலையில் எப்படிமா நீ அங்கேருந்து காலையில் எழுந்திரிச்சு வர? வேண்டாம் லட்சுமி, நான் பார்த்துக்கிட்டேன். ஏதாவது பிரச்சனைனா உனக்கு ஃபோன் போட்டுக்கேன். சரி அக்கா, எனக்கு கேட்டாலே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குக்கா. என்னால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு யோசிச்சாலும் எனக்கு இன்னும் கவலையாக இருக்குது. நான் அதுக்கு தான் வந்து சொல்லவே இல்லை லட்சுமி, நீயும் இப்படி வருத்தப்படுவேன்னு சொல்லி. ஆனால் எனக்கு வேறு என்ன பண்ணதுக்கு? யார்கிட்டயாச்சும் போய் புலம்பி தானே ஆகணும். சின்ன பொண்ணுகிட்ட ஏதாவது புலம்பலாம், அவளும் என்ன பண்ணுவா, ஆறுதல் சொல்வா. அவளும் சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும்? இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கா. வந்து பிள்ளையை எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வா இங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க, பிள்ளைகளுக்கு பரீட்சைலாம் முடியட்டும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைனா நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பிள்ளைகள்கிட்டையும் உங்கள் வீட்டுக்காரியவள்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்க்கா. சரிம்மா, அவள் வீட்டில் தனியாக இருப்பா, நேரம் வேறு இருட்ட போவா. நான் போகிறேன் சரியா? சரிங்கக்கா, ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் போடுங்க, நான் வந்துடுவேன். சரிம்மா. பூமாய்க்கும் எக்ஸாம்லா? ஆமாக்கா, அவளுக்கும் இங்கே பரீட்சை தான் இப்போ ஆரம்பிக்க போகுது. இன்னும் இங்கே பக்கத்தில் ஒரு பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா அப்படின்ட்டு டியூஷன் போயிருக்கா, அவளும் சொல்லி கொடுத்துட்ருக்கா. இனி இப்போ வர வேண்டிய நேரம் தான்க்கா. சத்தியாக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. பரீட்சை ஒழுங்காக எழுதுனா தான் ஏதாவது நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். இந்த பிரச்சனைக்கு இடையிலேயே அவள் இருந்து படிக்க தான் செய்யா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அவள் தனியாக இருப்பா வீட்டில், மாதிரி எதையாச்சும் பார்த்து பயந்துட போகிறா. சரிக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏதாச்சும்னா ஃபோன் போடுங்க. சரி லட்சுமி, சரி வரேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, இவங்களுக்கு இப்போ இப்படியெல்லாம் நடக்கணுமா? என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்கி. நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல.
நம்மளால் ஒரு உதவியும் பண்ண முடியலன்னு யோசிச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கெல்லாம் இவங்க எவ்வளோ உதவியாக இருந்தவங்க. ஆண்டவா, அவங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீதாப்பா காப்பாற்றணும். ஏம்மா வெளியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? மாதிரி டியூஷன் முடிஞ்சம்மா. சரி, கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ளவா, டீ காப்பி ஏதாவது போட்டு தரேன். அம்மா யாரும்மா, ராணியத்தையே வந்துட்டு போகிறாங்க? ஆமாம் மக்களே, ராணியத்தை தான். அம்மா நீங்கள் ஏம்மா இப்படி நிற்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப வருத்தமாக இருக்கால இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே, கை கால் மூஞ்செல்லாம் வெளியே கழுவிட்டு உள்ளவா. அம்மா எப்போ உள்ளே இருக்க பாத்ரூமில் தானம்மா கழுவேன். இனிமேல் சாயந்தரம் வெளியெல்லாம் போயிட்டு வந்தால் கை காலெல்லாம் வெளியவே கழுவிட்டு உள்ளவா, சரியா? சரிம்மா. சரிம்மா, அந்த புக் எடுத்துகிட்டு உள்ளே போய் வைம்மா, நான் கை கால் கழுவிட்டு வரேன். எனக்கு காப்பி போட்டு வைம்மா, முறுக்கா சிப்ஸ் ஏதாவது இருந்துன்னா எடுத்து வைங்கம்மா. சரி மக்களே, கொடு. அம்மையா இவ்வளோ வருத்தமாக இருக்காங்கன்னு தெரியலையே. பெரியவங்க விஷயம் நமக்கு எதுக்கு? கையை காலை கழுவிட்டு நம்ம உள்ளே போய் சாப்பிடுவோம். பரீட்சை வந்தாலே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குமா. எக்ஸாம் முடிஞ்சிட்டு நல்லா காலை கையை நீட்டி வச்சுட்டு தூங்கணும். இதுக்கு ரெண்டு எங்கே போயிட்டு வருது பையோட? சின்ன பொண்ணு, எங்கே போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? சின்ன பொண்ணு, அதுகிட்ட ஒன்றும் சொல்லாத. நான் ப்ளவுஸை தைக்க கொடுத்துட்டு வரேன்னு சொல்லலைன்னா? சரிம்மா. எங்கிட்டி போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லாம? என்ன நயன்தாரா, போகிற இடத்துக்கெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமோ? என்ன அப்படி கூப்பிடாத சின்ன பொண்ணு, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கு. ஏ அம்மா, வெக்கப்பட அழகா பாரு. சரி சொல்லுங்கட்டி, எங்கே போயிட்டு வந்திருக்கீங்கன்னு? உமாக்கு 2 ப்ளவுஸில் தையல் போடணுமா, அதை கொண்டு போய் கொடுத்து தையல் போட்டு வாங்கிட்டு வரோம். கையில் இருக்க பைய பக்கம் புது பை மாதிரி இருக்கே, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேலோ? இல்லைக்கா, இது வந்து போன வாரம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினேன்னா பாத்தீஸில் இருந்து, அதுக்கு கொடுத்த பை அதுதான். அதில் போட்டு எடுத்துகிட்டு போய் தச்சு வாங்கிட்டு வரோம். ஓ, ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துருக்கே, என்ன விசேஷமோ? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன பொண்ணு வா, நான் காஃபி போட்டு வராரேன், நம்ம காஃபி குடிக்கலாம். வா உமா. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிறாளுக பாரு ரெண்டு பேரும். ஒருத்திங்க குத்துக்கல் கணக்கு இருக்கம்ல, கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? பொய், பூரா பொய். வாயை திறந்த பொய்யை தவிர ரெண்டு பேரும் வேற ஒன்றும் பேச மாட்டாளுவோ. சை, இதுங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நம்ம தனியாகவே இருந்துட்டு போகலாம். என்ன யாரையுமே காணும். நம்ம யாருக்கிட்டையாவது இருந்து கதை ஓடலான்னு பார்த்தா ஒருத்தியாலும் வெளியில் வர மாட்டாளுவோ. நம்ம போனதுக்கப்புறம் எல்லாவளும் வந்திருந்து பேசிகிட்டு இருப்பாளுவோ. எல்லாம் நம்ம நேரம். எம்மா எவ்வளோ காணி இருக்குது படிக்கிறதுக்கு. எப்போ இதெல்லாம் படித்து முடிக்க போகிறது தெரியல. இந்த பரீட்சை வந்தால் மட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு தெரிய மாட்டேங்க. சத்யா, படிச்சுட்ருக்கியா மக்களே? ஆமாம்மா, நாளைக்குலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அதான் படிச்சுட்ருக்கேம்மா. நாளைக்கு என்ன படித்த மக்களே? நாளைக்கு லாங்குவேஜ்மா, தமிழ். ஏட்டி தமிழையாட்டி இப்படி படிச்சுட்ருக்கியா நீ? ஏம்மா அதனால படிக்க தானே செய்யணும். சரி மக்களே, உனக்கு காப்பி ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரட்டா? ஏம்மா எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொல்லி அப்போ எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஆமாம், உன் தங்கச்சிக்காரி ஒருத்தி உண்டுல, அவளை இங்கே? தெரியலம்மா, வெளியே எங்கேயும் போயிருப்பா. அவளுக்கு பரிச்செல்லாம் ஒன்றும் கிடையாதோ? அம்மா அவள் +1 இல்லாமா, அவளுக்கு 4ஆம் தேதி என்னும் போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் தேதிக்கு நீ எவ்வளோ நாளைக்கு கிடக்கு? 3 நாள் தானே. அவள் எப்படி ஊடு பிறக்க போயிருக்கா? அம்மா அவள் என்னைக்குமா புக்கு கையில் எடுத்து நீ பார்த்துருக்க? பிள்ளைய வச்சுக்கிட்டு எனக்கு என்ன செய்யுதுக்குன்னு தெரியலையே. அம்மா வெளியே எங்கேயா தான் நிற்பா, போய் பாரு. ஏம்மா இந்த பிள்ளை எப்படி தான் படிச்சு உருப்பட போகும்னு தெரியலையே. லட்சுமி தோட்டுக்கு போகிறேன், பூமாரியும் படிச்சுட்ருக்கா. அவளுக்கும் மார்ச்சில் தானே எக்ஸாமு. ஆமாம்மா, அவளுக்கு வந்து 20ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ என்னமோ ஸ்டார்ட் ஆகுமா. இவன் மட்டும்தான் இப்படி ஊர் பொறுக்கிட்டு நடக்காளோ? ஆமாம்மா. சரி மக்களே, அவள் கிடக்கா. ஏன் நல்லா படி மக்களே, நல்லா படித்தாதான் உனக்கு மெரிட்டில் காலேஜில் சீட்டு கிடைக்கும். சரிம்மா, நான் நல்லா படிக்கவே, உனக்கு தெரியாதா? சரி மக்களே, இருந்தாலும் சொல்லிக்கே, படிக்கும்போது படிப்பில் மட்டும்தான் கவனம் இருக்கணும்னா வேறு எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்கக்கூடாது. நல்லா நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி அம்மா அப்பா பேரை காப்பாற்றணும். சரிம்மா, நான் அதெல்லாம் நல்லா படிச்சிருவேன். இருந்துக்கோ, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு படி. சரிம்மா. என்ன பங்கு இவ்வளோ நேரம் ஆச்சா வரதுக்கு? ஆமாம் நூறு, இவ்வளோ நேரம் ஆச்சு. யாக்கா இவ்வளோ லேட் ஆகிட்டு? வீட்டில் ஊருப்பட்ட வேலை நூறு, அதான் இவ்வளோ லேட் ஆகிட்டு. பாத்திரம்லாம் கழுவி பறக்கி போட்டுட்டு வரேன். நீ கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு நேராக போய் படுத்துடணும். எனக்கு என்னக்கா சாப்பாடு செஞ்சீங்க? மத்தியானத்துக்கு பாவக்காய் புளிக்குழம்பு மாதிரி இன்னும் ஒரு கூட்டு செஞ்சேன்னா, கோவக்காய் பொரியலும் செஞ்சு வச்சேன். ராத்திரிக்கு காப்பி தான் வேணும் எல்லாருக்கும். அதனால் தோசையும் இது மிளகு சட்னியும் அரைச்சாச்சு. ஆமாம், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்னைக்கு?
நைட்டுக்கு சப்பாத்தி தான்க்கா வேணும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். சப்பாத்தியும் காலையில் வந்து சிக்கன் குழம்பு வச்சேன்னா அதே வச்சு ஒப்பிச்சாச்சு. ஏம்மா எந்நேரமும் உங்கள் வீட்டில் இருந்து சிக்கனு மட்டனு தானோ? ஆமாக்கா, வேறு ஒன்று இவங்களுக்கு தொண்டை கீழே இறங்காது. அப்புறம் இன்றைக்கி ஊருக்குள்ளே ஏதாவது விசேஷம் உண்டா? ஆமாக்கா, நீங்கள் 2 நாளாக ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்க. நிறைய விசேஷம் உண்டு பாருங்க, சொல்லிக்கேன். என்ன விஷயம்? ஏக்கா, அன்னைக்கு ராத்திரி நம்ம பேசிட்டு உள்ளே போனோம்ல, அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வெளியே வந்து பார்க்கேன், நம்ம ராணி அக்காவும் அவங்க தங்கச்சியும் இந்த வழியாக போனவளா. திருப்பி வரப்போ உங்கள் பொண்ணும் கூட இருந்தாவ. கொஞ்சம் தூரம் போன உங்கள் வீடு தாண்டி போனதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளை பின்னாடியிலேருந்து போயிட்டு இருந்து. இந்த ராத்திரி நேரத்தில் இந்த பிள்ளை எங்கே போச்சுனே தெரியலக்கா. ராத்திரி நேரத்தில் இந்த பிள்ளை எங்கே போயிருக்கும்? எங்கேயோ போயிருக்கு. அதனால தானே அவங்க அம்மா மாதிரி 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காவ. ஆமாக்கா, நம்ம இந்த பொம்பளை பிள்ளை யாராவது 9 மணிக்கு மேலே வெளியே இறங்குவாங்களா? இந்த பிள்ளை எங்கே போயிட்டு வந்து கையில் பேக் ஏதாவது இருந்தாலும் பார்த்தேன், நான் நீட்டாக பார்த்தேன். பேக்லாம் இருந்த மாதிரி தெரியல. ஒரு வேளை ஃப்ரெண்டில் அவங்க யாராவது வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல. எங்கேயாவது ஓடி போயிருக்குமா காணும். ஒரு வேளை காதலுக்கு இதழ்னு ஏதாவது இருக்குமா இருக்கும் 100. என்னம்மாக்கா எனக்கு தெரியல. நான் பார்க்கும்போது 2 பேரும் கையம் பிடிச்சி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாவ. நான் இல்லாதப்ப இவ்வளோ நடந்திருக்கோ? ஆமாக்கா, அன்றைக்கி நைட்டு இப்படி தான் நடந்து. அடுத்த நாள் காலையில் நீங்களும் ஊருக்கு போயிட்டு அவசரமாக ஊருக்கு கிளம்பி போனாலும் எனக்கு சொல்ல முடியல. நானும் அப்புறம் யார்ட்டையும் இந்த விஷயம் சொல்லவே இல்லை. அப்போ என்கிட்ட தான் மொதல் சொல்லிக்கியோ? இல்லைக்கா, நான் கஸ்தூரிட்டையும் அப்புறம் அந்த கமலத்திட்டையும் சொன்னேன். ஆர்ட்டையும் சொல்லலேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். நீ அவளும் யார்ட்டையெல்லாம் சொன்னாலுவளா? அக்கா, நாளைக்கு பிள்ளைகளுக்கு பரிச்சை ஆரம்பிக்கலாம். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து +2 பிள்ளைகளுக்கு பரிச்சை ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏமோ +2 தானே, அவன் படிச்சுட்டு தான் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்துடுவாளாக்கா? ஆமாம், அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடுவா. அப்புறம் வேறு ஏதாவது விஷயம் நடந்தா ஊருக்குள்ளே? மாறி என்னக்கா, எப்போ மாதிரி கஸ்தூரி அவங்க மாமியாரும் ஒரே சண்டை. இதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து அதுவும் போர் அடிச்சு போச்சு. புதுசாக ஒன்றும் நடக்கலக்கா. எது நீ சொன்ன ஒரு விஷயமே எனக்கு எம்மா இப்படியெல்லாம் நடக்குமான்னு இருக்குது. இப்போ 9 மணிக்கு மேலே நம்ம பொம்பளை பிள்ளைலாம் வெளியவே வர மாட்டோம் சின்ன வயசில். இப்போது 9 மணிக்கு மேலே தான் எல்லாவளும் வெளியவே வராளுவோ. என்ன சிறுக்க காலம் மாறி போச்சு. நம்ம அவங்க வீட்டு பாடம் எதுக்கு பேசணும்? நமக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா என்ன? ஆமாம், அதுவும் சரிதான். அப்புறம் என்னக்கா, +2 முடிச்சு உங்கள் பிள்ளை எங்கே காலேஜுக்கு தான் அனுப்ப போகிறோ? என்னது காலேஜுக்கா? +2 வரை படித்ததெல்லாம் போதும். நான் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் அவளுக்கு. யாக்கா, ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா மாதிரி நல்ல காலேஜில் சீட் கிடைக்குங்களா? நிறைய படித்தாலும் சரி வராது 100. பிடிச்சி கட்டி வச்சிடணும். அக்கா, எதுக்குக்கா சின்ன வயசுலேயே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிங்க? அந்த பொட்டை பிள்ளைகளெல்லாம் என்னால் வளர்க்க முடியாதுமா. இவ்வளோ வருஷம் வளர்த்து விட்டாச்சு, இனி கல்யாணம் பண்ணி விட்டுறணும். எந்த காலத்துலக்கா இருக்கீங்க? இந்த காலத்தில் யாராவது இப்படி +2 முடிச்ச பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? நல்லா படித்து வேலைக்கெல்லாம் போய் நமக்கு கொஞ்சம் சம்பாரிச்சு போகட்டும் அவளுக்கு. ஆசை இன்னைக்கு வர நாளைக்கு போகும். ஏதாவது லவ்வுக்கு இப்படின்னு வந்து நின்னா இங்கே நம்மளால முடியாது. எங்கள் வீட்டையே கொளுத்திடுவார் எங்கள் வீட்டுக்காரர். காலேஜுக்கெல்லாம் விட்டால் சரி வராது 100. அதுக்கு உங்கள் மகளுக்கு எவ்வளோ வயசு தான் ஆகுக்கா? 20 ஆகிட்டலாம். அவள் லேட்டாக தான் ஸ்கூலில் சேர்த்தேன். 21 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுக்கா. தெரியும். 21 வயசு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். உனக்கு தெரிஞ்சே தான் நல்ல பையன் இருந்தால் சொல்லு. ஸ்கூலை முடிச்சது கல்யாணம் பண்ணி விட்டுரும். சரிக்கா, சொல்லுங்க. நம்மளே பார்க்காமலா ராத்திரி 12 மணிக்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு வராளுகோ. இந்த மாதிரிலாம் இருந்தால் சரி வராது. பொம்பளை பிள்ளைலாம் அந்த நேரத்தில் கட்டி கொடுத்துணும். அதெல்லாம் நம்ம வளர்க்கக்கூடிய முறையில் இருக்குக்கா. நம்ம நல்லா ஒழுக்கமாக வளர்த்தா பிள்ளைகளும் ஒழுக்கமாக தான் வளரும். என்னையா போன விட்டாச்சுன்னா இப்படி தான் போய் ஊர் மேஞ்சிட்டு வரும். நீ சொல்லதும் சரிதான். என் பிள்ளையெல்லாம் நான் 6 மணிக்கு மேலே வெளியவே விட மாட்டேன். காலை வெளியே எடுத்து வச்சானா காலை முடிச்சு போடுவேன்னு சொல்லி வச்சிருக்கனால வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். புக்கு படிக்கிறது, டிவி பார்க்குறது, இது ஸ்கூல் விஷயம் இதெல்லாம் பண்ணது, ஹோம்ஒர்க்கு அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ளேயே இருந்துருவாளுகோ. நான் வெளியவே விட மாட்டேனே. நானும் தாக்கா, எம்மா ஊருக்கு கெட்டு போய் கிடக்கு. நம்ம பிள்ளைலாம் வெளியே விட்டால் சரியே வராது. ஆமாம், அதான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். வரிசையாக 3 பொம்பளை பிள்ளைகள். மூத்தவளை கெட்டி கொடுத்துட்டானா அடுத்து ரெண்டாவது உள்ளவளுக்கு சம்பாரிச்சு வைக்கணும். இப்போ சம்பாரிச்சதெல்லாம் மூத்தவளை கெட்டதுக்கே கரெக்டாக இருக்கும். ஆமாக்கா, இந்த காலத்தில் எல்லாம் 60லேருந்து 100 பவுன் வரைக்கும் போடுறாங்க. நம்மளாம் என்ன பண்ண போறோன்னே தெரியல. ஆமாம், நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். இருக்கதை போட்டு கெட்டி கொடுத்துடணும். எவ்வளோக்கா? நிறைய இருக்குமோ? எங்கே 100 ஒரு 25 பவுன் இருக்கும். நிறைய பணமாக கொடுப்பீங்களோ? பணம் அதெல்லாம் கிடையாது. கெட்டால் பிள்ளையை பார்த்து நல்ல பிள்ளைன்னு கெட்டிட்டு போனால் உண்டு. பணம்லாம் கொடுக்க மாட்டேன். நானும் தாக்கா. மணி எத்தனை டி ஆச்சு? ஒரு 12 இருக்கும்னு நினைக்கிறேன். 12 தான் ஆச்சா? அப்போ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேன். உனக்கு தூக்கம் வருவோ? எங்கக்கா, நான் தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆயிரும். சரி சரி.